ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எதோட விட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் இமேஜ் செட்டப்போட விட்டாச்சு. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் செட்டப்பை வச்சு தான் நம்ம மாடலிங் பண்ண போகிறோம். நான் மாடலிங் பண்ணும்போது தவறி நான் வந்துட்டு இமேஜை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிடக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபில்டர்ஸில் செலக்டபிள் எனேபிள் பண்ணிவிட்டு என்னோடய ரெஃபரன்ஸ் இமேஜஸ் இந்த கலெக்ஷன்ஸை வந்துட்டு நான் செலக்டபிள் கொடுத்து டிசேபிள் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்னால் இதை என்ன பண்ணாலும் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு எனக்கு கேமராவும் லைட்டும் தேவை கிடையாது. ஸோ இப்போதைக்கு நான் ஹைட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம மாடலிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, மாடலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின்டைன் குட் டோபாலஜி அண்ட் அவாய்ட் என்கவுன்ஸ். இது இந்த ரெண்டு பிரின்சிபலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சீரியஸாக அவங்கள அடிச்சிக்க முடியாது. மாடலிங் கரெக்டாக பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது லாட்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வரும். ஓகே, மறுபடியும் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் எக்காரணத்து கொண்டும் மனசு தளர விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். மாடல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு முடிஞ்சால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு இமேஜ் அனுப்புங்க, நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம 1 கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய ரியர் சைட் இமேஜ் வந்துட்டு ஃப்ரண்ட் வியூவை ஓவர்லேப் பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரியரை மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் நியூ கலெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கலெக்ஷன் எதுக்கு அப்படின்னா இதுதான் மாடலிங் பண்ண போகிறது. இதில் தான் நான் வந்துட்டு மாடலிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த கார் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து, அதாவது உங்களுக்கு எப்படி இருக்கோ. நான் வந்துட்டு இந்த காரில் வந்துட்டு நான் டாப்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். பெட்டர் நீங்கள் வந்துட்டு எந்த கார் எடுத்தாலுமே சரி, ஒன்று ஃப்ரண்ட் பேனட் அப்படி இல்லைனா டாப், இது ரெண்டுத்துலேருந்து ஆரம்பிக்கிறது பெஸ்ட். ஓகேவா? எடுத்தோடனே நான் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் ப்ரோ, இல்லைனா ரியர்லேருந்து ஆரம்பிக்கிறேன் ப்ரோ அப்படின்றது வேண்டாம். பேனட் அப்படி இல்லைனா டாப், இது ரெண்டுத்துலேருந்து மட்டும் ஆரம்பிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு சிங்கிள் வேர்ட்டஸை வச்சுட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்து நான் மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு பிளெயின் வச்சு பண்ணுறது பண்ணிக்கலாம். சிங்கிள் வேர்ட்டஸ் வச்சு பண்ணேன் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி லூப் டூல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லூப் டூல் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி நீங்கள் இந்த பிரிட்ஜு இதெல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும், ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பிளெயினை வச்சு பண்ணால் அந்த தொந்தரவு நம்மளுக்கு இருக்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சிம்பிளஸ்ட் வே பிளெயினை வச்சு தான் பண்ண போகிறேன். ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, மாடலிங்கில் தான் ஆட் ஆகிருக்கு. இந்த பிளேனில் இதுதான் வந்துட்டு என்னோடய மொத்த கார் மாடலிங்குமே ஜஸ்ட்டு சிங்கிள் பிளேனில் தான் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் மிரரை எனேபிள் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஓகே அந்த ஷார்ட்கட் கீஸ் உங்களுக்கு எனேபிள் பண்ணிடலாம். அப்புறம் எடிட்டில் போய்ட்டு ஜஸ்ட் ஆட்டோ மிரர் அண்ட் தென் ஆட்டோ மிரர் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாடிஃபைஸ் வந்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை மிரர் மாடிஃபையர் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும். டிஃபால்ட்டாக கிளிப்பிங்கும் எனேபிளில் இருக்குது. கிளிப்பிங்கை நான் டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது பாருங்கள். இப்போ கிளிப்பிங் எனேபிளில் இருக்குது. ஓகே, நான் டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தாண்டி போகுது. இந்த மாதிரி ஆகுது. இதுவே நான் கிளிப்பிங்கை எனேபிள் பண்ணிட்டேன்னா இப்போ நான் மிட் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கிளிப் ஆகிருக்கும். ஓகேவா? ஓவர்லாப் ஆகாது, நம்மளுக்கு மிஸ்அலைனும் ஆகாது. அதனால தான் இந்த கிளிப்பிங் எனேபிள் பண்ணேன். ஆக்சுவலி நீங்கள் இந்த ஆடானை யூஸ் பண்ணிங்க, ஆட்டோமேட்டர் ஆடானை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிளிப்பிங் ஆட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் மாடிஃபையரில் போய் மிரர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கிளிப்பிங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எனேபிளில் இருக்காது, நீங்கள் தான் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மறந்துடாதீங்க. இப்போதைக்கு இந்த பிளேனை வந்துட்டு நான் கரெக்டாக டாப்பில் வந்துட்டு அலைன் பண்ண போகிறேன். ஓகேவா? மோர் ஆர் லெஸ் கரெக்டாக பண்ணிடுங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ப்ளூ பிரிண்ட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வரும் மாடல் இமேஜ். அதாவது நம்ம பண்ணுற மாடலிங் கரெக்டாக அப்போ தான் வரும். இப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மிஸ்டேக் ஆகும். ஃபஸ்ட் டைம் சப்போஸ் நீங்கள் கார் மாடலிங் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா மிஸ்டேக் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நான் ரஃபாக பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு வந்துட்டு இந்த கர்வ் ஷேப் வேணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு ஒரு 2. ஓகே, நான் அதிகமாக யூஸ் பண்ணல, ஜஸ்ட் 2 மட்டும். ஓகே, 2 மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அதிகமாக யூஸ் பண்ணல அப்படின்னா நான் பின்னாடி சொல்கிறேன் அது ஏன் யூஸ் பண்ணல, அதிகமாக லுக் கட் நான் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணால் லுக் கட்ஸ், அதாவது அதிகமாக வேர்ட்டிசஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஃபைன் டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. எவ்வளோ வச்சுருந்தாலும் சரி, நம்ம பண்ணுற மாடலிங்கை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, இப்போ
இப்போது எனக்கு வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு நம்மளுக்கு கர்வ் ஷேப் கிடச்சிருச்சு. ரியலில் வந்துட்டு அந்த மாதிரி கர்வ் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ளாட்டு தான். நம்மளுக்கு சைடில் அந்த கர்வ் இருக்குது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் டாப்பில் கரெக்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஜிசி சைட் வியூக்கு போய்ட்டு டாப்பில் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஷிஃப்ட் கொடுத்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, மேக் ஷுவர் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பி யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாடலிங் பண்ணும்போது பி யூஸ் பண்ணி செலக்ட் அதாவது பாக்ஸ் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுதான் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ப்ளூ பிரிண்ட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் சென்டரில் வந்துட்டு லுக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஜிசி, தட்ஸ் இட். ஜஸ்ட்டு நான் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலி இந்த மாடலிங் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு ஒரு நல்லாவே வந்துட்டு மாடலிங் கற்றுக்க முடியும். நிறைய ஷார்ட்கட்ஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன். நீங்கள் எதை ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த கொடுத்தாலுமே கரெக்டாக பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ அந்தளவுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, இப்போது நான் ஜஸ்ட் இந்த கர்வை வந்துட்டு கரெக்டாக இங்கே அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ சைட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிரே தான் வந்துட்டு எனக்கு டாப் ரூஃப். பட் எனக்கு வந்துட்டு கிரேவை விட கொஞ்சம் மேலே இருக்குது. எந்த பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது அப்படின்னா இந்த ஃபைனல் எட்ஜ் மட்டும். ஸோ ஆல்ட் கொடுத்து இந்த ஒரு எட்ஜை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? மறக்காமல் கரெக்டாக வந்துட்டு உங்கள் ப்ளூ பிரிண்ட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக் ஷுவர் அவாய்ட் என்கான்ஸ். ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு மெயின். பிகாஸ் என்கான்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால் லூப் கட் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு இது பண்ண சொல்கிறேன், என்கான்ஸ் அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் ஒரு ரூஃப் ரெடி. ஓகேவா? இந்த ரூஃப் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு சைட் பை சைட் பண்ணிவிட்டு தென் கடைசியாக தான் நம்ம ரியர் சைட். பிகாஸ் ரியர் சைட் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ரியர் சைடு வந்துட்டு நான் கடைசியாக தான் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் இதிலேருந்து இது வரைக்கும் மட்டும் இப்போதைக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு நான் ஷிஃப்ட் கொடுத்து ஒன்றா செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டு வெர்டிசஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோல்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது வரைக்கும் இருக்க எல்லா வெர்டிசஸுமே செலக்ட் ஆகிடும். ஓகேவா? இது ஒரு ஷார்ட்கட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜி, தட்ஸ் இட். ஓகே, அதே மாதிரியே டாப் வியூவில் போய் பார்த்துக்கோங்க. டாப் வியூவில் ஜஸ்ட் GX. மேக் ஷூர் எல்லா வியூலையுமே நம்ம கரெக்டாக பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு காரோட ஃபைன் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே ஃப்ரண்ட் வியூலையும் போய் பார்த்துருங்க, கரெக்டாக இருக்கா? ஓகே, கரெக்டாக இருக்குது. அதே மாதிரியே இன்னொரு எக்ஸ்ட்ரூட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கிரே பார்ட்டை விட்டுருங்க. ஓகே, காரில் இருக்க கிரே பார்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க. அப்புறம் ஏன் ப்ரோ நீங்கள் ரூஃப் மட்டும் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த கிரே பார்ட்டை மட்டும் விட்டுட்டு எல்லோ கலர், அதாவது இந்த சாண்டல் கலரில் இருக்க எல்லா பார்ட்டுமே ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரியே ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு இந்த வெர்டிசஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் கிளிக். ஓகே, இது வந்துட்டு கரெக்டாக அலைன் ஆகலை. இந்த ஒரு சின்ன சின்ன தப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் வர்றது தான். ஓகேவா? இப்போது ஜஸ்ட் கண்ட்ரோல் கிளிக். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ஜி, தட்ஸ் இட். ஓகேவா? டாப் வியூவில் போய் GX. ஓகேவா? நம்ம வந்துட்டு கரெக்டாக எல்லாமே அலைன் பண்ணிட்டோம். ஓகே,
ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த இதை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ லைனை மட்டும், எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.